ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். என்னென்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு கருவேப்பிலை ரம்பையும் கொஞ்சம் சேர்த்து 2 பச்சை மிளகாவும் கீறி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து ஒரு வெங்காயம் நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இதுக்கு கறிமிளகாய் வெட்டி அதையும் இந்த மாதிரி வெட்டி சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரம் குறைவான மிளகாய். இப்போ அதையும் சேர்த்து ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக ஒன்று சேர்த்து தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தாச்சு. இதுக்கு இவ்வளோ சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு நான் கட்டர் தூள் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக அது பார்த்து சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. உரப்பாக இருக்கும். சில நேரங்கள் இந்த மிளகாய் உரப்பாக இருந்தால் எல்லாமே உரப்பாயிரும். இந்த மிளகாய் கொஞ்சம் உரப்பக்கூடாது. கட்டர் தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இதுக்கு கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் கட்டி பால் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும். இப்படி பால் சேர்த்தா காரம் குறைவாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதுக்கு உப்பெல்லாம் பார்ப்போம். உப்பு காணடி நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது. இப்போ இதுக்கு மாசி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். மாசி தூள் அது நல்லா ஃபுல்லாக ஒரு மேசக்கரண்டி சேர்க்குறேன். எங்களுக்கு விருப்பம்டா மாசித்தூள் பிடிக்கலைண்டா நாங்கள் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் இது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுது. இது நல்லா வதங்கணும். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ பாலும் சேர்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குன்னு சொல்லி தான் இந்த பால் சேர்க்குறது, தேங்காய் பால். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி நல்லா இறுகி கொண்டு வருது. இது தண்ணியாக வைக்கிறது இல்லை, இறுக்கமாக தான் வைக்கிறது. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் இதேமாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.